வணக்கம். மொனாட் யோகா ஸ்டுடியோ பெசன் நகர் சென்னையிலிருந்து கீதா கந்தசாமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனம் அர்த்த மத்ஸ்யேந்திராசனம். இந்த ஆசனம் எப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறேன். இந்த ஆசனத்தை யோகாசனங்களை பிரம்மாஸ்திரம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு நோய் வந்தாலும், எந்த ஒரு உடம்புல ஒரு உபாதைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வலிமை பொருந்திய ஆசனம் அர்த்த மத்ஸ்யேந்திராசனம். இப்போ நம்ம பார்க்கலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கால்கள் ரெண்டையும் முதல்ல நீட்டி உக்காந்துக்கோங்க. இப்போ இடது காலை மடக்கி வலது தொடைக்கு அடியில் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வலது காலை முட்டிக்கு இடப்புறமாக வச்சுக்கணும். இப்போ உங்களுடைய வலது முட்டி மேல் நோக்கி இருக்கணும். அது சாயிரா மாதிரி இருந்ததுன்னா நீங்களே அதை அட்ஜஸ்ட் பண்ணி மேல் நோக்கி கொண்டு வந்துக்கணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே வலது புறமாக உங்கள் உடலை திருப்புங்க. உங்களோட பின்னாடி இருக்கிற வாலை பார்க்குற மாதிரி வலது கையை முதுகுத்தண்டோட சென்டரில் வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய பேக்குக்கு சென்டரில் வச்சுக்கணும். உங்களோட பார்வை பின்னோக்கி இருக்கணும். இடது கையை நல்லா மேலே தூக்குங்க. இப்போது நல்லா அந்த ஸ்ட்ரெச்சை கொடுத்துக்கிட்டு இப்போது உங்களோட கணுக்காலை பிடிக்கணும். ஆனால் முட்டிக்கு வெளிப்புறமாக கையை கொண்டு உங்கள் கணுக்காலை பிடிக்கிறோம். அதே பொசிஷனில் இருந்து 3 மூச்சு எடுங்க. இது உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் நல்ல மசாஜஸ் கொடுக்குது. இடது கையை மெதுவாக மேலே தூக்குங்க. முன்னோக்கி திரும்புங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஆர்ம்ஸை கீழே கொண்டு வாங்க. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கமும் செய்யணும். இப்போ வலது காலை மடக்கி இடது தொடைக்கடியில் வச்சுக்கோங்க. இடது காலை வெளிப்புறமாக முட்டிக்கு வெளிப்புறமாக கொண்டு வந்துக்கிடணும். முட்டி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இடது புறமாக உங்கள் பாடியை ட்விஸ்ட் பண்ணணும். கைகளை முதுகுத்தண்டுக்கு நேர் கீழே தரையில் வச்சுக்கணும். உங்கள் உடம்போட ஒட்டி இருக்கணும். இப்போது வலது கையை நல்லா மேலே தூக்குங்க. நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க. கம்ப்ளீட்டாக அந்த அடி முதுகில் இருந்து அந்த கையை மேலே தூக்கிட்டு இப்போ முட்டியோடைய வெளிப்புறமாக உங்களோட கைகளை கொண்டு உங்களோட கணுக்கால்களை பிடிச்சிக்கணும். உங்களோட பார்வை உங்களுடைய இடது ஷோல்டர் தோள்பட்டைக்கு பகுதியில் இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்களோட பார்வை நீங்கள் பின்னாடி இருக்கிற உங்களோட வாலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இப்படி நீங்கள் கணுக்காலை பிடிக்கிற பட்சத்தில் உங்களோட உடம்பு ஒரு லாக்கிங் பொசிஷனுக்கு போயிடுது. உங்களால் அதிலிருந்து விடுபட முடியாது. அதை பந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த போஸ்டர்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் சீராக உள்ளுக்குள்ளே வரும் உங்களுக்கு. இப்போது போஸ்டர்லேருந்து வெளியில் வர போகிறீங்க. மெதுவாக வலது கையை மேல் நோக்கி தூக்குங்க. அன்ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முன்பக்கமாக வாங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் ட்விஸ்ட் பண்ணி கணுக்கால்களை பிடிக்கிற வரைக்கும் பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்கள் நிறையா நாள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களால் இந்த லெவலுக்கு போக முடியும். அப்போ ஆரம்பத்தில் எப்படி பண்ணுறது, ஆனாலும் உங்களுக்கு அந்த ட்விஸ்டுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி இந்த ஆசனாவை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வலது முட்டியை மடக்கி பாதத்தை முட்டிக்கு வெளிப்புறமாக கொண்டு வந்துக்கணும். இந்த வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா இடது காலை நீங்கள் நீட்டியே வச்சுக்கலாம். மடித்து தொடைக்கடியில் வச்சுருக்கணும்னு நம்ம முதல் வேரியேஷனில் சொல்லியிருந்தோம். இப்போது நீங்கள் நீட்டியே வச்சுக்கிடலாம். இப்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே வலது பக்கமாக உங்கள் உடலை திருப்புங்க. பின்னோக்கி உள்ள வால் பக்கமாக நீங்கள் உங்கள் பார்வையை கொண்டு வரணும். வலது கை முதுகுத்தண்டோட நடுவில் கொண்டு வச்சுக்கணும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் வலது கையை. இடது கையை முட்டிக்கு வெளிப்புறமாக கொண்டு இப்படி ஒரு ரைட் ஆங்கிளில் வச்சுக்கணும். இது எதுக்காக இப்படி லாக் பண்ணி வைக்கிறோன்னா உங்களுடைய வயிற்று பகுதியில் ப்ரெஷர் வரும். அதுக்காக நம்ம இப்படி வச்சிட்ருக்கோம். அப்படியே எவ்வளோ மூச்சு இருக்க முடியுமோ அவ்வளோ மூச்சு இருங்க. 3லிருந்து 4 மூச்சு. எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆசனால பெனிஃபிட் கிடைக்கும். எடுப்பிலேயே நிறையா மூச்சு இருக்க முடியாது. ஸ்லோவாக தான் நீங்கள் இதை பில்டப் பண்ணி கொண்டு போகணும். மெதுவாக இடது கையை மேலே தூக்குங்க. அன்ட்விஸ்ட் பண்ணிவிட்டு முன்பக்கமாக நோக்கி வாங்க. எக்ஸேல். கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. கால்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இடது காலை மடக்கி வலது முட்டிக்கு வெளிப்புறமாக வச்சுருங்க.
அகெயின் இங்கேயும் வந்து முட்டி வந்து மேல்புறமாக பார்த்துருக்கணும், இடது பக்கமாக சரியக்கூடாது. நீங்கள் பண்ணும்போது அதை கவனம் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போது எக்ஸேல் பண்ணிக்கிட்டே இடது பக்கமாக திரும்புங்க, நல்லா திரும்பிடுங்க. இப்போது வலது கையை நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு உங்களுடைய வலது கை முட்டியை கால் முட்டிக்கிட்ட சப்போர்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த முட்டியை வந்து நல்லா உங்கள் வயிற்றோடு சேர்த்து முட்டிக்கிட்ட கொடுக்குற ப்ரெஷரில் அந்த தொடை வந்து வயிற்றில் வந்து நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த அழுத்தத்தை நீங்கள் உணரணும். அப்போ தான் உங்களுக்கு பூரண பலன்கள் கிடைக்கும். அங்கேயே எவ்வளோ மூச்சு இருக்க முடியுமோ இருங்க. இப்போ மெதுவாக வலது கையை மேல் நோக்கி தூக்குங்க, முன் பக்கமாக திரும்புங்க, கைகளை ரிலீஸ் பண்ணிட்டு எக்ஸேல், கைகள் கீழே வரட்டும், கால்களை கீழே நீட்டிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அர்த்த மத்ஸ்யேந்திராசனம் பார்த்தோம். இது மாதிரி நிறைய சில ஆசனங்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா கந்தசுவாமி, மொனாட் யோகா ஸ்டுடியோ, பெசன்ட் நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.